ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்திங்கன்னா ஜியோ கீபேட் மொபைல். இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, மொபைல் ஆன் ஆகலை. சார்ஜ் பண்ணி பார்க்குறோம் மொபைலில். மொபைல் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் எந்த ரீடிங்குமே ஆகலை. பேட்டரியில் பவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரியில் பார்த்திங்கன்னா நமக்கு 3.88 வோல்டேஜ் இருக்குது. மொபைல் பேட்டரியில் நமக்கு சார்ஜ் இருக்குது. சார்ஜிங் லைன் செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜிங் ரீடிங்கும் நமக்கு கரெக்டாக வருது. மொபைலில் என்ன இஷ்யூன்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். வாட்டர் டேமேஜ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் ஆன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் க்ளீன் பண்ணுவோம். நார்மலாக நீங்கள் சார்ஜிங் ஐசி அண்ட் பேட்ரி கனெக்டர் செக்ஷனில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மொபைல் ஆன் ஆக வாய்ப்பு இருக்குது. மொபைல் போர்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் இருக்குது. அதிகமான வாட்டர் டேமேஜ் எங்கேயுமே தெரியலை. சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மொபைல் போர்டு பார்க்கும்போதே இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிற மணிக்கு உங்களுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா மொபைல் வாட்டர் டேமேஜ் ஆகலை. இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக க்ரீன் கலரில் மாறி இருக்கும். இது மேக்ஸிமம் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுனால வர வாய்ப்பு தான் அது. அந்த டஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். நார்மல் இது உங்களுக்கு ஹார்ட்வேர் ஹேங்கிங் மாதிரி தான். சாஃப்ட்வேர் ஹேங்கிங்னால் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ஹேங்கிங் மாதிரி. பட் பார்த்திங்கன்னா நம்ம மீட்டரில் செக் பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு வோல்டேஜ் இல்லை, பேட்டரியில் பவர் இருக்குது பட் ஆன் ஆகலை, அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மொபைல் ஆன் ஆகிடுச்சு. நம்ம எந்த ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டடான ஐசியோ எதுவுமே சேஞ்ச் பண்ணல. க்ளீன் பண்ணும்போது நமக்கு மொபைல் சரியாயிடுச்சு. இது எல்லா மொபைல்லையுமே அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இல்லை. சில சமயம் உங்களுக்கு ஹேங்கிங் ஆகும்போது இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. பட் என்ன, நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணி போட்டாலும் ஆன் ஆகாது, அண்டு சார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு சார்ஜ் ஆகாது. அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக டெக்னீஷியன்கிட்ட கொடுக்கும்போது அவங்க செக் பண்ணி பார்த்துருவாங்க. கண்டிப்பாக மொபைல் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் தான் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. நம்ம அதை க்ளீன் பண்ணதும் உங்களுக்கு மொபைல் ஆன் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.